வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் திருச்சி மாவட்டம் ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். திருச்சியிலிருந்து கல்லணை செல்லும் வழியில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் காவிரி கரையொட்டி அமைந்துள்ளது உத்தமர் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவில். அழகும் அமைதியும் தவழும் இந்த தளத்தில் ருக்மணி சத்யபாமா சமேதராக கோயில் கொண்டிருக்கிறார் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி. உலகோர் பார்த்தும் வியக்கும் வண்ணம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கல்லணையை கட்டியவர் கரிகால சோழன். இத்தலத்தில் மைத்ரேய மகரிஷி கரிகாலனுக்கு கல்லணை கட்டுவதற்கான ரகசியத்தை உபதேசித்ததாகவும் அதை கைக்கொண்டு அவன் கல்லணையை கட்டி முடித்ததாகவும் தலபுராணம் சொல்கிறது. மேலும் இங்குள்ள ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோயிலை கட்டியதும் அவரே என்று சொல்லப்படுகிறது. எனவே கோயிலின் வரலாறு 2000 ஆண்டுகள் பழமையானது என்கிறார்கள் ஊர் மக்கள். கரிகாலன் கட்டிய கோயில் பிற்கால சோழர்கள் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது என்பது கருத்து. கோயிலின் முகப்பில் ஆதிசேஷன் மீது சயன நிலையில் மகாலட்சுமி சமேதராக அருளும் திருமால், ராமர், சீதை, லட்சுமணர், ஆஞ்சநேயர் ஆகியோர் காட்சி தருகின்றனர். கோயிலுக்கு உள்ளே சென்றதும் ஒரு கையை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கும் ஆஞ்சநேயரை தரிசிக்கலாம். அவருக்கு அருகிலேயே விநாயகரும் காட்சி தருவது கூடுதல் விசேஷம். கிழக்கு நோக்கிய திருக்கோயில். கோயிலின் நுழைவு வாயிலில் இடப்புறம் காவல் தெய்வமான ராஜகருப்புசாமி எழுந்தருளி அனைவரையும் காத்து வருகிறார். கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், முன்மண்டபம் என்ற அமைப்புடன் பெருமாள் சந்நிதி விளங்குகிறது. கருவறையில் குழலூதும் நிலையில் திருவாயில் வெண்ணையுடன் ருக்மிணி சத்யபாமா சமேதராக நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் வேணுகோபால சுவாமி. இவரை செங்கனிவாய் பெருமாள் என்றும் பக்தர்கள் போற்றுகிறார்கள். சுவாமி சந்நிதிக்கு எதிரில் கருடாழ்வார் தனிச்சந்நிதியில் காட்சி தருகிறார். தாயார் ஸ்ரீ அரவிந்த நாயகி எனும் திருப்பெயர் கொண்டு தனிச்சந்நிதியில் காட்சி தருகிறார். பிரகாரத்தில் ஸ்ரீ நம்மாழ்வார், ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ சேனை முதல்வர் ஆகியோரும் சந்நிதிகள் அமைந்துள்ளன. மரங்களும் செடிகளும் நிறைந்த சோலையில் புல்லினங்களில் பலவித ஓசைகளோடு திகழும் தெய்வீக சூழலில் அமைந்திருக்கும் கோயிலில் நமக்கு ஏற்படும் பரவச உணர்வை வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. மேலும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசியம் தரிசித்து வளப்பட வேண்டிய கோயில் இது. இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக் கொண்டால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக பக்தர்கள் நம்பிக்கையுடன் தெரிவிக்கிறார்கள். மேலும் வீடு கட்டும் பணியில் தடை ஏற்பட்டால் இங்கு வந்து வேணுகோபால சுவாமியை வேண்டிக் கொண்டு சென்றால் உடனே வீடு கட்டும் பணி நல்லபடியாக முடிவதும் பக்தர்கள் நம்பிக்கையாக இருக்கிறது. இயற்கை எழில் கொஞ்சம் இந்த ஆலயத்துக்கு வந்தாலே மனம் இலகுவாகிறது, கவலைகள் தீர்கின்றன, வேண்டும் வரம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறது. பிராதனமான இந்த பெருமாளை வாய்ப்பிருப்பவர்கள் ஒருமுறை உத்தமர் சீலிக்கு வந்து வழிபடுங்கள். அந்த உத்தமனின் திருவருளால் உங்கள் வாழ்க்கை உன்னதமாகும். நன்றி மக்களே.